வந்து குணசுந்தரிங்க. நாங்க மதுரையில இருந்து வந்திருக்கோம். எங்களோட சொந்த இடமே மேலமாசி வீதி தான். நாங்க வந்து விஜயகாந்த் சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல இருக்கோம். எங்க சாரும் சொல்லலாம்ல, எங்க சாரும் அவங்களும் ஃப்ரெண்டு. எங்க சின்ன வயசுல இருந்து செட்டு எதிர் எதிர் வீடு தான். விஜயகாந்த் சார் அவங்களும் நாங்களும் பக்கத்து வீடு. எங்க இளவரச ரெண்டு சின்ன ஜூனியர் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு. அந்த இதனாலதான் நாங்க வந்து அவரை பார்க்க வந்தோம். ரெண்டாவது எங்க குடும்பத்துல ஒரு உடன் பிறந்த சகோதரர் இதுவானது எங்களால ஜீரணிக்க முடியல. அவர் இருக்கிறப்ப நாங்க வெளியில இருந்தோம். அங்க இங்க வந்து போக முடியல. எனக்கு உடல்நிலை சரியில்லைனால வந்து போக முடியல. சரி, இன்னைக்கு வந்து சென்னை வந்துட்டு அவரை பார்த்துட்டு நினைவிடம் வந்து பார்த்துட்டு போலாம். என்னங்க, அதான் எங்க குடும்பத்துல ஒரு உறுப்பினர், சொந்தக்காரங்க. நாங்களும் ஒரு எங்க சாருக்கே 60 வயசு ஆகுது. சின்ன ஒரே ஏஜ் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு. சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் எந்த ஒரு இதுனா உடனே பாத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாரு. எதுவும் கவலைப்படாதீங்க, நாங்க எதிர்க்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவர் இதுவானது எங்க குடும்பத்துல ஒருத்தர் வந்து தவறிட்ட மாதிரி இருக்கு. ரொம்ப தாங்கவே முடியல. நினைச்சு நினைச்சு நம்ம இந்த சேனல் எல்லாம் வருது பாத்தீங்களா, அதெல்லாம் பார்க்க நம்ம அறியாம ஒரு ஃபீலிங் பயங்கரமான. நம்ம ஒரு வீட்டுல ஒரு சகோதரர், மூத்த சகோதரர் இருந்தா என்ன செய்வோம்? அந்த சூழ்நிலை தான் இப்ப நாங்கெல்லாம் இருக்கிறோம். சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு வருத்தமா இருக்கு. நிறைய சின்ன சின்ன வெளியில வந்து அவர் செய்த உதவிகள்லாம் யாருக்குமே தெரியாது. இப்ப வந்து மக்கள் வந்து கொண்டாடுறாங்க, அவர் இப்படி செஞ்சிருக்காரு, அப்படி செஞ்சிருக்காரு, இப்படி செஞ்ச. அன்னைக்கு எல்லாம் அவரை நல்லா இது பண்ணி விட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம நல்ல நிலைமைக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருப்பாரு. அவரு இது நடிகனா இருந்து நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. படிக்கிறதுக்கு, கல்யாணம் பண்றதுக்கு, எல்லாம் சின்ன சின்ன உதவிகள் இருந்து பெரிய உதவிகள் வர செஞ்சிருக்காரு. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அறிய யுவி நியூஸ் தமிழ் சேனலுடன் இணைந்திருங்கள்.